What is the difference between distillation under reduced pressure and steam distillation? So first, distillation என்ன அப்படின்னு பார்க்கலாம். Distillation என்னது? So it is the process of heating a liquid. நம்ம என்ன பண்றோம்? Liquid is heated. நம்ம எந்த liquid எடுத்திருப்போமோ liquid heating the liquid. நம்ம எதை purify பண்றோமோ அதை எடுத்துக்கிறோம். Heating the liquid. அப்புறம் என்ன ஆகும்? ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும்? அது வேப்பர்ஸா ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் வேப்பர்ஸ் நம்ம என்ன பண்றோம்? கண்டென்ஸ் பண்றோம். கண்டென்ஸ்னா என்னது? கூல் பண்றோம். கண்டென்சேஷன். ஆர் கூலிங். ஸோ அந்த வேப்பர்ஸை கூல் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்பியூர்லாம் ரிமூவ் ஆயிட்டு நமக்கு பியூர் லிக்விட் கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் distillation. So in the distillation la நமக்கு 3 types. One is simple distillation. Simple distillation. இதுக்கு மேல நம்ம ஒரு difference பார்க்க போறோம். Next, distillation under reduced pressure. Distillation under reduced pressure. அப்புறம் steam distillation. First simple distillation அப்படின்னா என்னது? So simple distillation என்னன்னா purification of liquids. So in this case purification of liquids which boil without decomposition. Which boil without decomposition. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம ஏதாவது ஒரு லிக்விட் பாயில் பண்ணும்போது டீகம்போசிஷனா என்ன ஆகும்? நம்ம எடுத்துட்டு இருக்க லிக்விட் டீகம்போஸ் ஆகி நமக்கு வேற கிடைச்சிச்சுன்னா நமக்கு வேற காம்பவுண்ட் கிடைக்கும். நமக்கு தேவையானது இம்பியூரா நம்ம பியூரிஃபை பண்ண போறோம். அப்போ பாயில் பண்ணும்போது ஹீட் பண்ணும்போது என்ன ஆகக்கூடாது? அது வேற மாதிரி மாறக்கூடாது. ஸோ இது என்ன கண்டிஷன் இருக்குன்னா பியூரிஃபிகேஷன் ஆஃப் லிக்விட்ஸ் விச் பாயில் வித்தவுட் டீகம்போசிஷன். அந்த மாதிரி லிக்விட் தான் நம்ம இதை எடுத்துக்க முடியும். இதுல இம்பியூரிட்டிஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தா impurities. It should contain non-volatile impurities. Non-volatile impurities. So இந்த மாதிரி இருக்கிற லிக்விட் தான் நம்ம என்ன பண்ணோம்? சிம்பிள் டிஸ்டிலேஷன்ல நம்மளால பியூரிஃபை பண்ண முடியும். நெக்ஸ்ட் டிஸ்டிலேஷன் அண்டர் ரெடியூஸ்டு ப்ரெஷர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஸோ இதெல்லாம் எதுக்கு அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா விச் இஸ் டீகம்போஸ். இது வித்தவுட் டீகம்போசிஷன். எந்தெந்த லிக்விட்லாம் டீகம்போஸ் பிலோ தேர் பாயிலிங் பாயிண்ட். பிலோ தேர் பாயிலிங் பாயிண்ட். ஸோ டிஸ்டிலேஷன் என்ன பண்றோம்? ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும்? பாயில் ஆகி வேப்பர்ஸ் தான் நம்ம கண்டென்ஸ் பண்ண போறோம். சிம்பிள் டிஸ்டிலேஷன்ல எந்த மாதிரி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, நம்ம பாயில் ஆகும்போது அதே வேப்பர்ஸ் நம்ம என்ன காம்பவுண்ட் எடுத்துக்கிறோமோ அதே வேப்பர்ஸ் டீகம்போஸ் ஆகாம வரணும். ஆனா சிலதெல்லாம் என்ன ஆகும்னா டீகம்போஸ் பிலோ தர் பாயிலிங் பாயிண்ட். அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம ப்ரெஷரை ரெடியூஸ் பண்றோம். ஸோ இந்த மாதிரி liquids, such liquids are made to boil at a temperature lower than normal boiling point by reducing the pressure. அப்ப pressure என்ன ரெடியூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த பாயிலிங் பாயிண்ட் pressure ரெடியூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த it will boil below its boiling point.
அப்ப என்ன ஆகும், டீகம்போஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அது பாயில் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம எப்படி ப்ரெஷர் ரெடியூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பை யூசிங் வாட்டர் பம்ப் ஆர் வேக்கம் பம்ப். ஸோ வென் a liquid boil, எப்ப நமக்கு லிக்விட் பாயில் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, when the vapor pressure of the liquid, vapor pressure of நம்ம எந்த liquid எடுத்துக்கிறோமோ, எது வேணா எடுத்துக்கலாம், vapor, petroleum, kerosene, vapor pressure of the liquid is equal to atmospheric pressure. இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கும்போது தான் லிக்விட் பாயில் ஆகும். ஸோ சிலதெல்லாம் வந்து அந்த பாயிலிங் பாயிண்ட் வரதுக்கு முன்னாடியே டீகம்போஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி லிக்விட என்ன பண்றோம், நம்ம ப்ரெஷர் ரெடியூஸ் பண்ணினோம்னா அது பாயிலிங் பாயிண்ட் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே பாயில் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, glycerol. Glycerol can be separated from spent lye. Spent lye அப்படின்றது இதுல இருக்க impurity in soap industry. Soap industryல நம்ம இதை யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் ஸ்டீம் டிஸ்டிலேஷன். ஸோ இந்த ஸ்டீம் டிஸ்டிலேஷன் இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, co-distillation with water. ஸ்டீம்னாலே என்னது, வேப்பர். வேப்பர் ஆஃப் வாட்டர் தான் ஸ்டீம். ஸோ இதை நம்ம என்ன சொல்றோம், co-distillation with water. ஸோ இது எந்த மாதிரியான லிக்விட் நம்ம இதை யூஸ் பண்றோம் அப்படின்னா, which are steam volatile. ஸ்டீம் வாலடைல் அப்படின்னா என்ன அர்த்தம், ஸ்டீம் வாட்டர் வேப்பர் ஆகி ஸ்டீமா இருக்கும்போது அது ரியாக்ட் ஆகும், ஸ்டீம் வாலடைல். ஆனா அண்ட் ஆர் இம்மிசிபிள் வித் வாட்டர், வாட்டர்ல டிசால்வ் ஆகாது, வாட்டர்ல கலக்காது, ஆனா ஸ்டீம்ல வந்து அது ரியாக்ட் பண்ணும். which are immiscible with mixture. ஸோ அதுதான் நம்ம என்ன பண்றோம், ஸ்டீம் டிஸ்டிலேஷன். இது நேம் சஜஸ்ட் பண்ற மாதிரி டிஸ்டிலேஷன் வித் வாட்டர். ஸோ இது நம்ம என்ன எக்ஸாம்பிள் யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அனிலின். அனிலின்ன்றது ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட், C6H5NH2. ஸோ அனிலின் கேன் பி separated from aniline water mixture. ஸோ அனிலினும் வாட்டரும் மிக்ஸ் ஆயிருக்கும் போது அனிலின் மட்டும் நம்ம இந்த ஸ்டீம் டிஸ்டிலேஷன்ல செப்பரேட் பண்ண முடியும். ஸோ இது எப்படி நமக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, எப்படி இந்த ப்ரெஷர் P is equal to P1 plus P2. ஸோ இங்க வந்து this is pressure of organic liquid. நம்ம கேஸ்ல இது வந்து என்னது, அனிலின். இது என்னன்னா நம்ம கேஸ்ல பாத்தீங்கன்னா வாட்டர். ஸோ டோட்டல் pressure will be equal to P1 plus P2. ஸோ P1 is lower than P. பாருங்க, P1ன்றது என்னது, அனிலினோட பிரஷர். இட் இஸ் லோவர் தென் PA. நம்ம P1 plus P2 சேர்த்துனாதான் நமக்கு P வருது. அப்போ என்னது, ஆர்கானிக் லிக்விட் will vaporize at lower temperature. ஹையர் டெம்பரேச்சர் போகும்னா அது வந்து volatile ஆகும். கிளியர். ஸோ ஸ்டீம் டிஸ்டிலேஷன் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, டிஸ்டிலேஷன் வாட்டர் கூட சேர்ந்து நம்ம டிஸ்டில் பண்ண போறோம். எந்த மாதிரி எடுத்துக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, the substance should be, the taken substance should be steam volatile and with the immiscible with the mixture. So இதோட எக்ஸாம்பிள் aniline water can be separated. So இதோட pressure எப்படி ஈக்குவேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, P, that pressure, total pressure will be equal to pressure of that aniline and pressure of that is vapor pressure of the water.